ஓம் சாந்தி. மனதையும் உடலையும் ஸ்திரப்படுத்துவோம். மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் மனதை விலக்கி நெற்றிக்கு நடுவில் ஒருமுகப்படுத்துவோம். இரு புருவங்களுக்கு மத்தியில் நான் ஆத்மா சின்னஞ்சிறிய நட்சத்திரத்தின் வடிவத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா. சுயம் பகவான் எனக்கு அருளும் ஞான ரத்தினங்களை தாரணை செய்கின்றேன். நான் எவ்வளவுக்கெவ்வளவு ஞான ரத்தினங்களை தாரணை செய்கின்றேனோ அந்த அளவுக்கு எனக்குள்ளே ஆன்மீக வருமானம் பெருகுகின்றது. என்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதுமே ஞான ரத்தினங்கள் மட்டுமே வெளிப்படுகின்றது. என் மூலமாக மற்றவர்களுக்கும் ஞான பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி கொடுக்கின்றேன். சிவ தந்தையிடமிருந்து ஞான ஒளி கிரணங்கள் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. இதன் மூலமாக நானும் தூய்மையாகி என்னுடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைக்கின்றேன். என் தொடர்பில் வருகின்ற அனைத்து ஆத்மாக்களும் இந்த ஞான ஒளி பெற்று அவர்களும் அவர்களுடைய சதோ பிரதான தூய்மையை மீண்டும் பெறுகின்றனர். ஓம் சாந்தி. ஓகே, நேத்து நம்ம கர்ம விதி பற்றின கேள்வி பதில் பகுதி கேட்டோம். என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, எல்லாருக்கும் இந்த விதி, கர்மா, பாக்கியம் இந்த 3 வார்த்தைகளில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். விதி, கர்மா, பாக்கியம் இந்த 3க்கும் உள்ள அந்த கனெக்ஷன் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கருப்பு பந்தை சுவற்றின் மீது எறிகின்றேன் அப்படின்னா, நான் என்ன ஃபோர்ஸ்ல அந்த பாலை த்ரோ பண்றேனோ அதே ஃபோர்ஸ்ல எனக்கு அது திரும்பி வரும். இது விதி. விதினா என்ன? ரூல், விதிமுறை, லா. என்ன ஃபோர்ஸ்ல நான் சுவற்றின் பக்கமாக பாலை எறிகின்றேனோ அதே ஃபோர்ஸ் படி அது திரும்ப என் பக்கமாக வரும். இது விதி. இப்ப நான் பால் எடுத்து அடிக்கிறேன் பாருங்க, அதுதான் கர்மா. நான் ஒயிட் பால் அடிக்கிறேனா பிளாக் பால் அடிக்கிறேனா அது கர்மா. என்ன கலர் பால் நான் அடிக்கிறேனோ அதே கலர் பால் எனக்கு திரும்ப வருது பாருங்க, அது பாக்கியம். மறுபடியும் சொல்றேன், பால சுவற்றின் மீது அடிச்சா அது திரும்பி வரும் அப்படிங்கிறது விதி. நான் பால எறிகிறேன் பாருங்க, அது கர்மா. அது திரும்பி எனக்கு வருது பாருங்க, அது பாக்கியம். இப்ப இந்த 3த்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் எல்லாருக்கும் தெளிவா புரியுதுங்களா? புரியுது. ஓகே, சரி. இன்னைக்கு நாம பரமாத்மாவை பற்றின அந்த புரிதல், அந்த கேள்வி பதில் மூலமாக நம்ம கொஞ்சம் தெளிவு எடுத்துக்கலாம்.
எல்லாரும் ரெடியா? ரெடியா இருக்கீங்களா இன்னைக்கு குவிஸ்க்கு? ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பரமாத்மாவின் துல்லியமான பரிச்சயம், எந்த அளவுக்கு நம்ம பரமாத்மாவை அக்யூரேட்டா புரிஞ்சு வச்சிருக்கோம், அதை இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ முதல் கேள்வி வந்து சரியா தவறா அந்த ஃபார்மேட்ல இருக்கு. நீங்க சரி அல்லது தவறு சொல்லணும். ஒருவேளை நம்மளோட பதில் தவறாக இருந்தா இப்ப நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கணும். சோ முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இறைவன் இஸ் ஈக்குவல் டு கடவுள், இஸ் ஈக்குவல் டு பகவான், இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா, இஸ் ஈக்குவல் டு காட். சரியா தவறா? சரிம்மா. ஓகே. அடுத்தது, சிவன் பிரம்மாவாக அவதாரம் எடுக்கிறார். சரியா தவறா? தவறுமா. தவறு. சிவன் பிரம்மாவாக அவதாரம் எடுப்பதில்லை. பிரம்மா தனி, சிவன் தனி. சிவன் பிரம்மாவோட உடலை பயன்படுத்தி ஞானம் கொடுக்கிறார். ஓகே. அடுத்தது, லிங்கம் சிவனின் வடிவம். சரி. சரி மேம். சரியா? அப்போ லிங்கம் எப்படி இருக்கு? லிங்கம் எப்படி இருக்கு? அப்படிதான் சிவனோட ரூபம் இருக்கா? இல்ல இல்ல. அப்ப அப்ப இந்த அப்ப இது தவறா சரியா? தவறு. ஏன்னா லிங்கம்ங்கிறது சிவனோட அடையாள சின்னம். ஓகேங்களா? வடிவம் கிடையாது. வடிவம் வந்து ஜோதி புள்ளி தான். கரெக்ட். அப்போ லிங்கம் சிவனின் வடிவம் என்பது தவறு. அடுத்தது, ஒவ்வொரு மதத்துக்கும் கடவுள் தனித்தனியாக இருக்கின்றார். தவறுமா. ஓகே. ஒவ்வொரு மதத்துக்கும் கடவுள் தனித்தனியா கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ஒரு கடவுள் தான். காட் இஸ் ஒன். அடுத்தது, கடவுள்தான் மதங்களை படைத்தார். தவறு. தவறுமா. தவறு. ஓகே. கடவுள் மதங்களை படைக்கவில்லை. அந்தந்த இன்ஃபேக்ட் மதங்களை யாருமே அந்த ஒரு நோக்கத்தோட படைக்கல. அவங்க தர்ம நெறிகளே சொன்னாங்க. அந்த தர்ம நெறிகளை யார் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க அதை மதமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சோ இயேசு கிறிஸ்துவாகட்டும், புத்தரா இருக்கட்டும், எல்லா மத தலைவர்களும் தர்மத்தை தான் சொன்னாங்க. ஆனா எல்லாரும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ரிலீஜனா மாத்திட்டாங்க. ஓகே. அடுத்தது, இறைவனின் பயோடேட்டா என்ன? இறைவனை பற்றிய அந்த முழு விவரம். சோ யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ சொல்லுங்க. விடுபட்டு போனதை நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ இறைவனை பற்றிய அவரோட பெயர், வடிவம், அவருடைய இருப்பிடம், அவர் வரக்கூடிய காலம், அவருடைய கர்த்தவியம், எது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கோ சொல்லுங்க. இறைவனின் பயோடேட்டா யாரு சொல்ல போறீங்க? இறைவன் வடிவம் புள்ளி மாம். ஓகே. லைட் பார்ட்டிகல். நன்மை செய்பவர். நன்மை செய்பவர். இறைவனுடைய பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் பெயர்ல தானே வரணும், நேம்ல தானே பயோடேட்டா ஆரம்பிக்கணும். பெயர் என்ன? சிவன். வடிவம் சிவன் பிளஸ் பரமாத்மா. வடிவம் ஒளிப்புள்ளி. இருப்பிடம் ஓகே, பரந்தாமம். காலம் இந்த பூமிக்கு அவர் எப்ப வராரு, அவருடைய காலம் எப்போ வருது? கலியுகத்தின் இறுதி. மறந்துட்டீங்களா? பரமா அதர்மம் அதிகமாகும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கலியுகத்தோட இறுதியில வரார். இறைவனுடைய குணங்கள் என்ன? அன்பானவர். அவ்வளவுதானா? ஒரே ஒரு பாயிண்ட் தானா? ஞானத்தின் கடல் மேம். சோ நம்முடைய குணங்கள்
தன்மைகள் 7னா அந்த 7 ஞானம், அன்பு, அமைதி, ஆனந்தம், சக்தி. சோ எல்லாத்துலயும் அவர் கடலாக இருக்கிறார். சரி, இறைவனுடைய கர்த்தவியம் நிறைய இருக்கு. எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அதை சொல்லலாம். இறைவனுடைய கர்த்தவியம் என்ன? அவருடைய ஆக்குபேஷன் என்ன செய்வார் அவரு? அனைவருக்கும் நல்லது செய்வாரு. இது ரொம்ப பொதுவான பதிலா இருக்கு. குறிப்பா சொல்லுங்க. நம்ம 3 கிளாஸ் பரமாத்மாவை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்ல. மேம் இன்னொரு வாட்டி கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுங்க. இறைவனுடைய கர்த்தவியம் என்ன? அவரோட ரோல் என்ன? அவரோட ஆக்குபேஷன் என்ன? அந்த ஒரு ஸ்லைடு கூட கொடுத்தாங்களே, அது ஃபுல்லா இறைவனுடைய நிறைய குணங்கள் மற்றும் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள். கருணை, அன்பு, ஞானக்கடல். இறைவனுடைய கர்த்தவியம், கர்த்தவியம்னா அவர் என்ன செய்வாரு, என்ன செய்யக்கூடியவர்? ஒரு பாயிண்ட் கூடவா அவருடைய குழந்தைகளுக்கு தேவையானதை வந்து தருவாரு. குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஞானம் மேம். ஓ, ஞானத்தை தருகிறார். அதுக்கப்புறம் கணக்குல இருந்து அதை விடுபட்டு கொடுக்கிறது அவருடைய வேலை. ஓ, நம்ம பாட்டு தவறான கர்மம் செய்வோம், அவரு விடுதலை கொடுப்பாரா? அப்படியா? சரியானது சரியானது செய்த சரியான கர்மங்கள்ல இருந்து செய்யக்கூடிய கர்மங்களை வந்து திருத்தி அவரை முழுசா நினைக்கிற மாதிரி செய்யறாரு. தூய்மையாக்குபவர்னு சொல்றீங்க. ஓகே, இதுதான் நம்ம வந்து ஆமா பதீத்த பாவனர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பதீத்த பாவனர். நம்ம வந்து விகாரங்களில் ஈடுபட்டு ஆத்மா நிறைய பாவக்கரையோட இருக்கு. சோ பதீத்தமா இருக்கிற ஆத்மாக்களை பாவனமாக்குபவர், தூய்மையாக்குபவர், பியூரிஃபையர் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அதற்கப்புறமா ஞானம் கொடுப்பவர் சொன்னீங்க. அததான் நம்ம ஞானத்தின் 3வது கண்ணை திறப்பவர் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் கர்ம விதிகளை கற்றுக் கொடுப்பவர், கரெக்டா சொன்னீங்க. இறைவன் மட்டுமே செய்யக்கூடிய அந்த உயர்ந்த விஷயங்கள் அதெல்லாம் ஏதாவது சொல்லுங்களேன், ஞாபகப்படுத்தி. நம் பாவங்களை மன்னிப்பவர். பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்க முடியாது. நம்ம செய்யற பாவத்துக்கான தண்டனை நம்ம அனுபவிச்சுதான் தீரணும். அவர் கர்ம விதிகளில் குறுக்கிட மாட்டாரு. இப்போ உதாரணமா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இங்க ஏதாவது தவறான பதில் வரும்பொழுது அந்த சான்ஸ் நம்ம எடுத்துக்கணும் கரெக்ஷனுக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்றேன், இது ஒரு பாவம், நான் பெரிய ஒரு பாவம் உங்களுக்கு பண்ணிட்டேன். அப்ப இறைவன் யாரு என்ன மன்னிக்கிறதுக்கு? அப்ப இறைவன் என்ன மன்னிச்சிட்டாருன்னா, அப்போ அது எப்படி அது நியாயமா இருக்கும்? அப்ப நீங்க மன்னிக்கணுமா, இறைவன் மன்னிக்கணுமா? அப்ப நல்லா அதே நான் மன்னிப்போம். தவறு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்பேன், அவரும் மன்னிக்கிறாரு, இப்ப யார் வேணாலும் அதை செய்யலாமே. அது கிடையாது. நம்ம ஒரு உதாரணம் கூட பார்த்தோம் இல்லையா? டீச்சர் ஹோம்ஒர்க் தராங்க, குழந்தை அந்த ஹோம்ஒர்க்கை பண்ண மாட்டேங்குது. இப்ப டீச்சர் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. அப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதுல குறுக்கிட மாட்டாங்க, அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீ இம்போசிஷன் எழுது, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், இனிமே நீ வந்து இந்த தவறை செய்யாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் தான் கொடுப்பாங்க. அது போலதான் இறைவன் பண்ணுவாரே தவிர நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டார். அப்படின்னா நம்ம ஒரு நாளும் திருந்தவே மாட்டோம். கரெக்டா பிரதர்? ஓகே ஓகே மேம், கரெக்ட் மேம். இத கொஞ்சம் நல்லா, இங்க ஏன் இந்த குழப்பம் வருதுன்னா, நம்ம எந்த ஒரு தவறு செய்தாலும் நெகட்டிவ் குணங்கள் மூலமாக ஏதாவது ஒரு விகர்மம் பண்ணாலும் 2 எஃபெக்ட் வருது. ஒண்ணு, ஆத்மா மேல பாவக்கரை ஏற்படுது. இன்னொன்னு, வெளியில நமக்கு ஒரு நெகட்டிவ் கர்ம கணக்கு உருவாகுது. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப அநியாயம் செய்யறேன்னா, முதல்ல நான் ஆத்மா கரையாகிறேன். இன்னொன்னு, உங்களோட எனக்கு ஒரு நெகட்டிவ் கர்ம கணக்கு உருவாகுது. நீங்க கண்டிப்பா எனக்கு அதை திருப்ப செஞ்சுதான் ஆவீங்க. அதில இறைவன் குறுக்கிட மாட்டாரு. ஆனா என் மேல ஒரு பாவக்கரை ஏற்பட்டிருக்கு பாருங்க, அதை அழிக்க முடியும். நான் ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்கிற அந்த ஒரு ஃபார்முலாவை நான் கரெக்டா பண்ணினேன்னா, எனக்குள்ள அந்த தூய்மைங்கிறது திரும்ப கிடைக்கும். அது இறைவன் செய்ய முடியும்.
ஆனா உங்க கூட ஒரு நெகட்டிவ் கர்ம கணக்கு உருவாச்சு பாருங்க, அது நான் செட்டில் பண்ணி தான் ஆகணும். அப்ப எனக்கு வந்து சக்தி கொடுக்கிறாரு. நீங்க எனக்கு திருப்பி ஒரு பிளாக் பால் அடிக்க போறீங்க பாருங்க, அதை தாங்கிக்கிற சக்தி கொடுப்பாரு. மறுபடியும் இன்னொரு பிளாக் பால் நான் உங்க மேல அடிக்காம பாத்துக்கிறதுக்கான ஞானத்தை கொடுப்பார். இப்ப கிளியரா இருக்குங்களா? ஓகே ஓகே மேம். ஆஹ் அப்புறம் இப்ப இறைவன் அப்படின்னாலே எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? எவ்வளவு அவரை பற்றி எவ்வளவு உயர்ந்த அபிப்பிராயம் நமக்கு இருக்கு. அப்ப அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன? மனிதர்களால செய்ய முடியாத விஷயத்தை இறைவன் பண்ணுவாருன்னா அது நமக்கு தெரியணும்ல. நம்மள வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போவாரு. வேற யாராலையும் மறுபடியும் பரந்தாமத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஞாபகம் வருதா இந்த பாயிண்ட்? முக்தி கொடுப்பவர், வீடு பேரு கொடுப்பவர். ஞாபகம் வருதா? வருது மேம். சோ இதெல்லாம் தெரிஞ்சாதானே நீங்க பரமாத்மாவோட யோகம் பண்ண முடியும். அவரை பத்தி தெரியாது, அவரோட வேல்யூ தெரியாது, அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் தெரியாது. இப்ப எதற்காக நம்ம யோகம் பண்றோம்? புரியுதுங்களா? சோ முக்தி, ஜீவன் முக்தி கொடுப்பவர். முக்தினா ரெண்டு அர்த்தம் வருது. ஒன்று, நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த கர்ம சுழற்சியில மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். நான் உங்களுக்கு கருப்பு பால் அடிக்கிறேன், நீங்க திரும்ப அடிக்கிறீங்க. இது நான் அடிச்ச பால் தான் எனக்கு திரும்பி வருதுன்னு தெரியாம நான் திரும்ப அடிக்கிறேன். உங்களுக்கும் அது தெரியல, நீங்களும் திரும்ப இதே பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த கர்ம நெகட்டிவ் கர்ம கணக்கோட சுழற்சியில மாட்டிக்கிறோம்ல. இத வந்து விஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து நம்மளை முக்தி கொடுக்கிறாரு. இப்ப ஞானம் கிடைச்ச உடனே இப்ப யாராவது ஏதாவது நம்மளை அவமானப்படுத்தினாலோ, அவதூறாக பேசினாலோ, திட்டினாலோ நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? கோவப்படும். அஹ்? கோவ கோவப்படும். கோவப்படுவோமா? அப்ப நம்ம அதுல இருந்து வெளியே வரமாட்டோம். நீங்க கோவப்படுங்க, அவங்க திருப்பி திட்டுவாங்க, நீங்க மறுபடியும் கோவப்படுங்க, அவங்க திருப்பி திட்டுவாங்க, இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த அமைதியா இருக்கும். இது ஆஹ் ஞானம் கிடைச்ச பிறகு அதுதான் இப்பதான் இறைவன் நான் கேக்குறேன். மாதிரிதான். இப்பதான் கேக்குறேன். அதாவது முதல்ல நாம வந்து இந்த கர்ம சுழற்சியில போய் மாட்டிக்கிறோம். அது ஒரு விஷய சைக்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா ஃபர்ஸ்ட் ஞானம் வேணும். நீங்க சொன்னீங்கல்ல, நான் அமைதியா இருந்துட்டேன்னா அந்த சைக்கிள் கட் ஆகுது இல்ல. எவ்வளவு நேரம் எதிரில இருக்கவங்க கருப்பு பந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. நாம எத்தனை எரிஞ்சோமோ அத்தனை பந்து தான் திரும்ப வரும். அதை நம்ம குவைட்டா எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து வர்றது நின்னுடும் இல்லையா? அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருந்து ஒயிட் பால் போகணும். அதாவது அவங்களுக்கு ஆசீர்வாதம், ஒரு பாசிட்டிவ் கர்மா, அது ஈவன் எண்ணங்கள் மூலமாக இருந்தால் கூட என்கிட்ட இருந்து ஒயிட் பால் போகுதுன்னா கர்ம விதிப்படி மறுபடியும் எனக்கு அங்கிருந்து ஒயிட் பால் வரும் இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வதுதான் முக்தி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறது. இப்ப நம்மளால வீட்டுக்கே போக முடியலையே, பிறப்பு இறப்பு சக்கரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயமா இருந்தது. இந்த உலகத்திலேயே மறுபடியும் நான் பிறக்கணுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது பயம் வந்துதா இல்லையா? ஆமாங்க. ஆஹ் இப்ப நமக்கு வந்து இந்த கர்ம சக்கரத்தில் இருந்து நாம விடுபடும் பொழுது நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணுவோம், நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் நம்ம நீங்கி விடும் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டுக்கு போற அந்த வாய்ப்பு நமக்கு தெரியுது. அதே போல ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தினா இந்த உடல்ல இருந்து கொண்டே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே சந்தோஷமா வாழ முடியும். இத பத்தி நம்ம நினைச்சு பார்த்ததே இல்லை, ஆனா அது சாத்தியம். அப்படிங்கிறது தான் ஜீவன் முக்தி. ஓகேங்களா? இது போல நிறைய விஷயங்கள் பிரியா சிஸ்டர் 2 கிளாஸ் முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, அந்த குரூப்ல ஷேர் பண்ண அந்த படத்தை ஒரு தடவை பிரிச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து இந்த கிளாஸ்ல வந்து சில விஷயங்கள் சொல்றோம்னா அது நீங்க இன்னொரு தடவை அந்த ரெக்கார்டிங் கேட்கணும், இல்லைன்னா அந்த யூடியூப் வீடியோ கேட்கணும். ஒரு தடவை கேட்கும் பொழுது ஒரு 25% தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். நீங்க 2வது தடவை 3வது தடவை கேட்கும் பொழுதுதான் அந்த விஷயங்கள் எல்லாம் ஆழமா பதிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். இறைவன் இருக்கும் இடத்துக்கான வேறு பெயர்கள் என்னென்ன? பரந்தாமம்,
பரந்தாமம். ஓகே. முக்திதாமம், பிரம்மாண்டம், பிரம்ம தத்துவம், ம் ஆத்ம உலகம், ஆத்மாக்களின் வீடு, சிவலோகம். சுப்ரீம் அபோர்டு. சுப்ரீம் அபோர்டு. ஓகே. ஓகே. பரவாயில்ல, நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அவங்க விட்ட பாயிண்ட்ஸ் யாராவது சொல்றீங்களா? சிவலோகம்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்வீட் ஹோம், நம்முடைய இனிமையான வீடு, ஆத்மாக்களோட இனிமையான வீடு தான் இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடம். அப்புறம் மூலவதனம், அப்புறம் கைலாசம் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கான பெயர்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, இந்த சிருஷ்டியில் மொத்தம் எத்தனை உலகங்கள் இருக்கின்றன, அவை என்னென்ன? இந்த சிருஷ்டியில் மொத்தம் எத்தனை உலகங்கள் இருக்கின்றன, அவை என்னென்ன? எத்தனை உலகங்கள் இருக்கு? 3 உலகம். 3 உலகம். கரெக்ட். என்னென்ன அதோட பெயர் சொல்லுங்க. காற்று, சொர்க்கம், ஆகாயம். நரகம், பூமி, நீர், காற்று, ஆகாயம் சொல்றது 5 தத்துவங்கள். சொர்க்கம், நரகம், ஓகே. அப்புறம் வேற என்ன பதில்? சிவலோகம். ஓகே, நம்ம இப்ப ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்ப சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. ஒன்று, நாம வசிக்கிற இந்த பிசிக்கல் வேர்ல்டு, அத ஸ்தூல வதனம், இந்த 5 தத்துவங்கள் இருக்கு பாருங்க. இந்த உலகத்தை ஸ்தூல உலகம், பிசிக்கல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது, அதற்கு மேல இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம வதனம், சட்டில் வேர்ல்டு. அங்க நம்மளோட சட்டில் பாடியோட மட்டும்தான் போக முடியும், இந்த உடலோடு போக முடியாது. அதற்கும் மேல இருக்கிறது தான் பரந்தாமம், இறைவன் இருக்கக்கூடிய அந்த உலகம். அதுக்குதான் இத்தனை பெயர்கள் இருந்தது. இப்ப போன கேள்வியில பார்த்தோம் இல்லையா, பரந்தாமத்தோட வேறு வேறு பெயர்கள். இப்ப ஞாபகம் வருதா 3 உலகங்கள்? வருதுமா. இப்போ நம்ம நிறைய இந்த பாதாள உலகம் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் உண்மையில கிடையவே கிடையாது. இப்ப நீங்க பூமியை தோண்டி போய் பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? பூமியோட ஜியோகிரபி எல்லாமே நமக்கு தெரியும்ல. சயின்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சது இல்ல. இந்த பூமிக்கு அடியில எல்லாம் மனிதர்கள் வாழவே முடியாது. அதெல்லாம் நிறைய கற்பனை கதைகள். ஓகேவா? ஏன்னா உள்ள போக போக அந்த டெம்பரேச்சர்ல எல்லாம் நம்மளால வாழவே முடியாது. சரி, அடுத்தது ஸ்வர்க்கம் நரகம்னு சொன்னீங்க. இப்போ இந்த உலகம் எப்படி இருக்கு? ஸ்வர்க்கமா இருக்கா, நரகமா இருக்கா? நரகமா இருக்கு. ஞானம் கேட்ட பிறகு. இல்ல, நீங்க பொதுவா பதில் சொல்லுங்க. இப்போ உலகம் எப்படி இருக்கு? மொத்தமா உலகம் பார்க்கணும். மொத்தமா உலகம் நரகமா இருக்கு. நரகமா இருக்கு. இப்போ இங்கேயே நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், மனித சமுதாயம், விலங்குகள், இதெல்லாம் பண்ற கஷ்டம் போதாதா? இதை விட தனியா ஒரு நரகம் வேணுமா? எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்படணுமா? இதை விட பெரிய நரகம் ஒண்ணு வேணுமா? இங்கேயே அனுபவிச்சுட்டு நரகத்துல போய் இன்னும் என்ன பாக்கி இருக்கு அனுபவிக்கிறதுக்கு? இல்லையா? அப்ப இதுதான் நரகம்ங்கிறத ஏத்துக்க முடியுதா? முடியுதுமா. அப்ப நரகம் இங்கதான் இருக்குன்னா அப்ப ஸ்வர்க்கம் மட்டும் வேற இடத்துல இருக்குமா என்ன? இங்கதான் இருக்கு. அப்ப சொர்க்கமும் நரகமும் இங்கதான் இருக்கு. ஆனா அது ஒரு காலம். எந்த காலத்துல இந்த பூமி சொர்க்கமா இருந்தது, எந்த காலத்துல அது நரகமா மாறுச்சு, அதுதான் நம்ம இனிமே வரக்கூடிய கிளாஸ்ல தெரிஞ்சுப்போம். சோ ஸ்வர்க்கமும் நரகமும் வேற எங்கேயும் கிடையாது, இந்த பூமியில தான் இருக்கு. சோ இருக்கிறதே 3 உலகங்கள் தான். பரந்தாமம் உலகம்னு சொல்றதை விட அது ஒரு இடம்னு சொல்லலாம், ஒரு ரீஜியன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பரந்தாமம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம். அடுத்த கேள்வி, ஆத்மாக்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? ட்ரை பண்ணுங்க. ஞான ஆத்மா, சக்தி ஸ்வரூப ஆத்மா. அப்படியாமா? ஓகே, நானே பதில் சொல்றேன். தேவாத்மாக்கள்னு சொல்றோமா இல்லையா? நம்ம கோவில்ல வணங்குற அவர்களெல்லாம் தேவதைகள், தேவாத்மாக்கள்னு சொல்றோமா இல்லையா? அதற்கப்புறமா தர்ம பிதாக்கள், இந்த மதங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்த தர்ம பிதாக்கள், குருநானக், புத்தர், எவ்வளவு தர்ம பிதாக்கள் இவங்கெல்லாம் பூமியில வந்திருக்காங்கல்ல. சோ அவங்கெல்லாம் தர்ம பிதாக்கள். இது தவிர நிறைய மகான் ஆத்மாக்களும் வந்தாங்க, புண்ணிய ஆத்மாக்கள்.
சோ இந்த மாதிரி ஆத்மாக்களை வகைப்படுத்தலாம். தேவாத்மாக்கள், தர்ம பிதாக்கள், மகான் ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள். ஓகேவா? இதுல நான் வந்து பாவ ஆத்மா அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணல. ஏன்னா அது வேண்டாம். ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் ஒரிஜினலி அந்த சத்தோ குணமா தான் இருந்தாங்க. அதற்கப்புறமா எல்லாருமே தான் பாவம் பண்ணினோம் இல்லையா? 5 விகாரங்கள்ல நாம எல்லாம் போகலையா? நம்ம எல்லாம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த சத்தோ நிலையில தான் இருந்தோமா என்ன? இருந்தோமா சொல்லுங்க. இல்லம்மா. அதனால இல்லம்மா. எல்லாருமே புண்ணிய ஆத்மாக்கள்ல இருந்து பாவ ஆத்மாக்களா மாறினோம். அதனால நான் அந்த வார்த்தையை போடல. அடுத்த கேள்வி. தேவ ஆத்மாக்கள் எத்தனை பேர்? எத்தனை தேவ ஆத்மாக்கள் இருந்தாங்க? 2 பேர். 2 பேர் தானா? அப்படியா? அப்ப கோவில்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. கோவில் கோபுரத்துல கூட நிறைய சித்திரங்கள் இருக்கு. நீங்க என்ன 2 பேருன்னு சொல்றீங்க? முக்கோடி அப்பனா தேவ 33 கோடி தேவதைகள். 33 கோடி தேவர். நம்ம தானே சொல்றோம் 33 கோடி தேவதைகள். மறந்துட்டோமா? ஓகே, தேவாத்மாக்கள் 33 கோடி. சரி, அடுத்தது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை யார்? அவரது பெயரின் பொருள் என்ன? பரமாத்மா. பரமாத்மா சிவபெருமான். பரமாத்மா சிவ பரமாத்மா. அவருடைய பெயரின் பொருள் என்ன? ஏன்னா சிவன்னு சொன்னா அது ஏதோ இந்து கடவுள் மாதிரி வந்துருதே. அப்ப அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர்தான் தந்தைனா அப்ப அவரோட பெயருக்கு என்ன பொருள்? சிவன் என்றால் என்ன அர்த்தம்? ஒளிப்புள்ளி. ஒளிப்புள்ளி. அப்புறம் வேறு 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 அர்த்தமெல்லாம் ஆமக்கடல். இல்ல. அது வந்து அவருடைய மகிமைகள். அவரோட பெயர் அந்த சிவன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? கல்யாணக்காரி. கல்யாணக்காரி. ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. ஒளிப்புள்ளி கல்யாணக்காரி. கல்யாணக்காரினா மங்களம் செய்பவர்னு அர்த்தம். வெரி குட். ஜோதிர்லிங்கம். ஜோதிர்லிங்கம் என்பது அவருடைய அந்த லிங்கத்துக்கான பெயர். ஓகே. சோ அவர் வந்து நிராகாரி சிவன். ஒளிப்புள்ளி. நிராகாரினா அவருக்கு அந்த சூக்ஷ்ம உடல் கூட கிடையாது. ஒளி உடல்னா சூக்ஷ்ம உடல். இந்த வார்த்தைகள்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். ஒளி உடல்னா சூக்ஷ்ம உடல். ஓகேவா? ஆறான்னு சொல்றோம்ல, எனர்ஜி ஃபீல்டு. இந்த பிசிக்கல் பாடியை சுத்தி ஒரு லைட் பாடி இருக்கும், அதுதான் ஒளி உடல். ஆனா சிவனுக்கு அந்த ஒளி உடல்லாம் கிடையாது. ஒளி புள்ளி மட்டும்தான், பாயிண்ட் ஆஃப் லைட் மட்டும்தான். அந்த ஒளி புள்ளியில நிறைய பிரகாசமா இருக்கிறதுனால அவரு ரொம்ப பிரம்மாண்டமா தெரிவாரு. ஆனா அவரும் ஒரு ஆத்மா தான். ஓகே, அடுத்த கேள்வி. இப்ப இது வந்து fill in the blanks மாதிரி. சிவ பரமாத்மா டேஷ் மூலம் டேஷ் ஒளி தந்து டேஷ் என்ற இருளை போக்குகின்றார். மறுபடியும் படிக்கிறேன். சிவ பரமாத்மா டேஷ் மூலம் டேஷ் ஒளி தந்து டேஷ் என்ற இருளை போக்குகின்றார். ஏதாவது ஒரு பிளாங்குக்காவது பதில் தெரியுதா? இன்னொரு டைம் சொல்லுங்கம்மா. சிவ பரமாத்மா டேஷ் மூலம் டேஷ் ஒளி தந்து டேஷ் என்ற இருளை போக்குகின்றார். ஒரு பதில் கூடவா தோணல? சரி, யார் மூலம்? பிரம்மன் மூலம் பிரம்மா மூலம். கரெக்ட். டேஷ் ஒளி. என்ன ஒளி தரார் அவரு? ஞான ஒளி தந்து ஞான ஒளி தந்து எந்த இருளை போக்குகின்றார்? டேஷ் என்ற இருளை. டேஷ் என்ற இருள். தூய்மைங்கிறது இருளா? இல்ல அறியாமை. வெரி குட். அறியாமை என்ற இருள். சிவ பரமாத்மா பிரம்மா மூலம் ஞான ஒளி தந்து அறியாமை என்ற இருளை போக்குகின்றார். ஏன்னா நமக்குள்ள நிறைய அறியாமை இருந்தது இல்ல. இப்போ இறைவன் கொடுக்கிற இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு ஒளி கிடைக்குது. அந்த ஒளி மூலமாக நமக்குள்ள இருக்கிற அந்த அறியாமைன்ற இருள் எல்லாம் போகுது. நாம நம்மை உடல் நினைச்சிட்டு இருந்தோம், ஆத்மா அப்படிங்கிறத சொன்னாரு. பரமாத்மாவை பற்றி எவ்வளவு தவறான கருத்துக்கள்லாம் இருந்தது. அப்ப அதெல்லாம் இருள் தானே, அறியாமை தானே.
சோ இது எல்லாமே பிரம்மா வாய் வழியாக நமக்கு ஞானம் கொடுத்து அறியாமை என்ற இருளை போக்குகின்றார். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, பிரம்மாவை பக்தியில் எப்படி சித்தரித்திருக்கின்றனர்? பிரம்மாவை பக்தியில் எப்படி சித்தரித்திருக்கின்றனர்? எப்படி அவரை ஒரு படமா காமிச்சிருக்காங்க? எந்த ஒரு சித்திரம் மூலமா காமிச்சிருக்காங்க பிரம்மாவை? வயதான தோற்றத்தில் வயதானவர் தோற்றம். ஓகே, அதாவது இந்த நான்முகன், அந்த வயதான நான்முகன். அப்புறம் இன்னொன்று, சிவலிங்கம் முன்னாடி என்ன வச்சிருக்காங்க? நந்தி. அந்த நந்தி யாரு? பிரம்மா. அவ்வளவுதான், அதுதான் பதில். எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? வருது. பிரம்மாவை பக்தியில் எப்படி சித்தரித்திருக்கின்றன? ஒன்று நான்முகனாக காமிச்சிருக்காங்க அந்த வயதான தோற்றத்தில், இன்னொன்று வந்து நந்தியாக. சோ நந்தி காதுல சொன்னாதான் சிவனுக்கு கேட்கும். ஏன்னா சிவன் வந்து ஒளி புள்ளியா இருக்காரு, காது கிடையாது இல்ல அவருக்கு. அப்ப நந்தி மூலமாக, பிரம்மா மூலமாக தான் அவரு காதால கேட்பாரு. பிரம்மாவோட வாய் மூலமா தான் பேச முடியும். அடுத்தது, பரமாத்மா எதற்காக பூமிக்கு வருகிறார்? இது கூட ஒரு பொதுவான பதில் தான், நிறைய பதில்கள் இதுக்கு சொல்ல முடியும். பரமாத்மா எதற்காக? ம், ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக. ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக. அப்புறம் வேற என்ன பதில்கள்லாம் இருக்கு? ஞானம் தருவதற்காக, தன்னை பற்றி அவங்க உணரணுங்கிறதுக்காக, ஞான தான் தருவது. யாருன்னு தெரிஞ்சு அவங்க பரலோகத்துக்கு வரணுங்கிறதுக்காக. ஓகே, இது மாதிரி என்னப்பா? மக்களை நல்வழிப்படுத்த. ஓகே, ஆத்மாக்களை எல்லாம் நல்வழிப்படுத்து. நிறைய பதில் இருக்கு. நம்ம வந்து இத ஒரு சின்னதா 3 பாயிண்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். பதீத்தமானவர்களை பாவனமாக்குவதற்கு, முக்தி ஜீவன் முக்தியை வழங்குவதற்கு, கால சக்கரத்தின் முதல் இடைக்கடையின் ரகசியங்களை கூறுவதற்கு. ஏன்னா நமக்கு முன்னாடி என்ன நடந்த விஷயம்லாம் நமக்கு தெரியறது இல்ல இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேலதான் அந்த எழுதுறது அதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. ரெக்கார்ட் பண்றது, ஹிஸ்டரிய ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதற்கும் முன்னாடி இந்த உலகம் இருந்தது இல்லையா? அப்ப அங்க என்ன நடந்தது, அந்த விஷயங்களை எல்லாம் இறைவன் ஒருவரால மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவரு வெளியே இருந்து பாக்குறாரு. நாமெல்லாம் பிறப்பு இறப்புங்கிற இந்த சக்கரத்துக்குள்ள இருக்கோம். அவரு சக்கரத்துக்கு வெளியே இருக்கிறதுனால அவருக்கு மட்டும்தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியும். அதனால்தான் சிதம்பர ரகசியம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற எல்லாமே சிதம்பர ரகசியம் தான். ஓகேவா? இன்னும் நிறைய ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்தது, சரியா தவறா? பிரம்மாவே பரமாத்மா ஆவார். தவறு. தவறு. ஏன்னா பிரம்மா வாய் வழியாக சிவன் ஞானம் கொடுக்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு பிரம்மா தான் தெரிவாரு. அந்த ஞானம் சிவன் கொடுக்கிறது தான். அதனால பிரம்மா ஒருபோதும் பரமாத்மா ஆக முடியாது. ஓகே, வெரி குட். அடுத்தது, பிரம்மாவின் இயற்பெயர் என்ன? பிரம்மாவின் லேக்ரா. தாதா லேக்ராஜ். அவருக்கு என்ன காட்சிகள் சாட்சாத்காரமாக கிடைத்தன? விஷ்ணு, இயற்கையான ஒரு சொர்க்கம் மாதிரியான ஒரு இடம், ஆஹ் ஆம், மும்மூர்த்திகளும் தெரிஞ்சாங்க. உம் ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. ஒரு கோல்டன் கலர்ல அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே. ஆன்சர் பார்க்கலாம். ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டீங்க. அது என்னன்னா, வினாசத்தோட காட்சிகள் தெரிஞ்சது. இந்த உலக அழிவை அவரு காட்சியா பார்த்தார். உலக அழிவை காட்சியா பார்த்தாரு. சத்தியுக ஸ்தாபனை, சிஸ்டர் சொன்னாங்கல்ல, மேல இருந்து நட்சத்திரங்கள் கீழே வர்ற மாதிரியும் இங்க வந்த உடனே அது தேவதையாக மாறுவது போல அவருக்கு காட்சி கிடைச்சது. ஸ்ரீ நாராயணரோட காட்சி கிடைச்சது. இதுதான் சாட்சாத்காரம். இந்த சாட்சாத்காரம்லாம் யார் கொடுத்தாங்க பிரம்மாவுக்கு? பரமாத்மா. சிவ பரமாத்மா. ஏன்னா இப்ப வந்து நம்ம 7 days கோர்ஸ்ல சிவ பரமாத்மா கொடுத்த எல்லா ஞானத்தையும் கேட்கிறோம். ஆனா ஆரம்பத்துல தாதா லேக்ராஜ்க்கு அதெல்லாம் கொடுக்கல. முதல்ல சாட்சாத்காரம் கொடுத்து அவரை ரெடி பண்ணி
அப்புறம் அவர் வாயை பயன்படுத்தியே ஞானத்தை கொடுத்தார். ஓகேவா? பிரம்மாவுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் எல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 1936 இன்னும் நிறைய அந்த சாஸ்திரங்கள்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க. இப்ப நம்மள நிறைய பேருக்கு சாஸ்திரங்கள்லாம் அவ்வளவா தெரியாது. ஏதோ மேடை பேச்சாளர்கள் பேசுற ஒண்ணு ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்ப சாஸ்திரங்கள் தான் நிறைய இருக்கும். இப்ப நிறைய தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அப்போ ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கறதுனால சாட்சாத்காரம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை கொடுத்து புரிய வச்சார். ஓகேவா? அடுத்தது இப்போ ஒரு படம் காமிச்சிருக்கோம். விஷ்ணு பார்க்கடல்ல படுத்திருக்கிறாரு. மேல ஆகாயத்துல பிரம்மா தாமரை மலர் மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. விஷ்ணுவோட தொப்புள் கொடி அப்படியே பிரம்மா கூட போய் கனெக்ட் ஆகுது. இதன் மூலமாக நம்ம என்ன உணர்கிறோம்? இந்த சித்திரம் எதை உணர்த்துகிறது? விஷ்ணுவும் பிரம்மாவும் ஒண்ணுதாங்கிறது. ஆஹ் ரெண்டு பேரும் ஒரே ஆத்மாதான். கலியுகத்தோட இறுதியில இருக்கும் பொழுது அவர் பிரம்மாவாக பிறப்பெடுக்கிறார். அதாவது தாதா லேக்ராஜா தான் பிறக்கிறாரு. சிவன் தான் நீதான் பிரம்மா அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்தி அந்த பட்டப்பெயரை கொடுக்கிறார். அவர்தான் பின்னாடி அடுத்த கல்பத்தில் விஷ்ணுவாக ஸ்ரீ நாராயணராக ஆகிறார். கரெக்ட். அதாவது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் உள்ள தொடர்பை காட்டும் படம். சரி, அடுத்தது தேவதைகளின் மகிமைகள் என்னென்ன? தேவதைகளுடைய மகிமைகள், அவங்களோட பெருமைகள் என்ன? கோவில்ல போய் வணங்குறோம், வீட்டுல பூஜை பூஜை ரூம்ல வச்சு நிறைய படங்கள் போட்டு வணங்குறோம். ஆனா அவங்களோட பெருமைகள் நமக்கு தெரியாதா? என்ன அவர்களுடைய பெருமைகள்? அனைவருக்கும் ஆசீர்வாதமும். இது நம்ம ஒரு இது கூட சொன்னோம், ஸ்லைடு கூட கொடுத்தோம். அவர்கள் சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள், அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள், நிர்விகாரிகள். அவங்க கிட்ட எந்த ஒரு விகார குணமும் கிடையவே கிடையாது. அப்படின்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அஹிம்சையை தர்மமாக கொண்டவர்கள், நியமங்களுடன் வாழ்பவர்கள். இப்படித்தான் வாழணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் எழுந்துக்கணும் அப்படிங்கிற அந்த நியமங்களோடு வாழ்ந்தவர்கள். 16 கலைகள் நிறைந்தவர்கள். அப்படின்னா என்ன? ஆத்மா முழுமையாக பிரகாசமாக சக்திசாலியாக இருந்தது. ஏன் இது நமக்கு ஞாபகம் இல்லைன்னா, நம்ம என்னெல்லாம் சொல்லிட்டோம்? தேவதைகள் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க, பொறாமை பொறாமை வந்தது, யார் பெரியவர்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ள போட்டி மனப்பான்மை எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டோம். அவங்க நிறைய கொடூரமான சண்டையெல்லாம் போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம். ஒவ்வொரு தேவதைக்கும் 2 மனைவி, 3 மனைவி. கிருஷ்ணருக்கு என்ன 16,000 மனைவிகள். இப்படிலாம் நம்ம கேட்டதுனாலதான் தேவதைகளோட மகிமைகள் என்னன்னே தெரியல. உண்மையில நம்ம தேவதைகளை மகிமை பாடல, அவங்கள நிந்தனை தான் செய்தோம். கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, நீங்க நல்லா உபசரிக்கிறீங்க. அப்புறம் தான் தெரிய வருது அவருக்கு மனைவி மட்டும் இல்லாம நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு, அவருக்கு 4-5 மனைவிகள் இருக்கு அப்படின்னா நீங்க அவரை எப்படி பாப்பீங்க? தவறுதலாதான் புரிஞ்சு பார்ப்போம். ஆனா தேவதைகளுக்கு மட்டும் என்ன சொன்னோம் இல்ல? இதனுடைய அர்த்தம் எல்லாம் நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள். உண்மை வேற. அத நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையுமே ஒரு சித்திரமா காமிச்சிருக்காங்க. ஆனா அதோட அர்த்தம் வேற, நாம புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வேறையா இருக்கு. இதனால நம்ம தேவதைகளை நம்மை அறியாமல் நிந்தனையும் செய்தோம், பூஜையும் பண்ணோம். தேவதைகள்னா சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள், அவங்களுக்குள்ள எந்த ஒரு விகாரமும் கிடையவே கிடையாது. அவர்கள் ரொம்ப சாந்தமானவர்கள், அஹிம்சைவாதிகள். அதுதான் அவங்களோட தர்மமாக இருந்தது. முழுசா ஆத்மாவோட அந்த குணங்கள் எல்லாம் முழுசா இருக்கிறது தான் 16 கலைகள் நிறைந்தவர்கள். ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம்.
துக்கத்தை தருகின்ற விகாரங்கள் என்னென்ன? நமக்கு வாழ்க்கையில துக்கம் வருது இல்ல? முதல்ல எல்லாம் கடவுள் தான் நமக்கு துக்கம் கொடுக்கறாருன்னு நினைச்சோம். இல்லைன்னா மத்தவங்க நமக்கு துக்கம் கொடுக்கறாங்கன்னு நினைச்சோம். இப்ப கர்ம விதி தெரிஞ்சு போச்சு. நமக்கு கிடைக்கிற துக்கமோ சுகத்துக்கோ காரணம் நம்ம தான். அப்படின்னா அது என்ன விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு, அதனால நமக்கு துக்கம் வருது? சொல்லுங்க. ஒரு பெரிய லிஸ்ட் விகார இருக்கு. குணங்கள். அதுதான் அந்த லிஸ்ட் தான் நான் என்னன்னு கேக்குறேன். விகாரங்கள், விகார குணங்கள் தான் கேள்வி. அது என்னன்னு சொல்லணும் பதில். என்னென்ன விகார குணங்கள்? அதான் அகங்காரம், ஆஹ் நான் என்ற அகந்தை. ரெண்டுமே ஒண்ணுதான். அகங்காரம், அப்புறம் 5 விகாரங்கள் பொறாமை, அடிக்கடி சொல்வோமே. 5 விகாரங்கள் கிளாஸ்ல நிறைய தடவை சொல்லியிருக்கோமே. கோபம், கோபம், அகங்காரம், அகங்காரம், அப்புறம் கோபம், ம், பற்று, அகங்காரம், பேராசை. வெரி குட். இப்பதான் ஃபார்முக்கு வந்துட்டீங்க எல்லாரும். சரி, இது 5 விகாரங்கள். இதை தவிர சோம்பல், அலட்சியம், இச்சைகள், அது பெரிய லிஸ்ட் இருக்கு. நம்ம ஒரு தடவை குரூப்ல கூட நீக்கப்பட வேண்டிய குறைகள்னு போட்டோம். சோ நெகட்டிவ் குணங்கள் எல்லாமே விகாரங்கள். ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியணும்ல. சும்மாவே விகாரங்கள், நெகட்டிவ் குணங்கள் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள அது இருக்கா, அதை நம்ம சரி பண்ணணுமான்ற அந்த ஒரு முயற்சியே இல்லாம போயிடும். அப்புறம் இறைவன் நம்மள தூய்மைப்படுத்துறாருன்னா எப்படி தூய்மைப்படுத்துவாரு? எனக்குள்ள என்ன விகார குணங்கள் இருக்குன்னே எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன முயற்சி பண்ணுவேன்? அதனால விகார குணங்கள்னா என்னன்னு தெரியணும். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை, சோம்பல், அலட்சியம், இச்சைகள், இன்னும் நிறைய இருக்கு. ஓகேவா? இங்க சும்மா சாம்பிளுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது, கும்பகர்ணன் எதனுடைய அடையாளமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறான்? கும்பகர்ணன் 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் விழிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அது எதனுடைய அடையாளம்? இந்த சிஸ்டருக்கு லைட்டா டச் பண்ணாங்க. உங்களுக்கு அவ்வளவா ஞாபகத்துல இல்ல, நானே சொல்லிடுறேன். அதாவது இந்த காலச்சக்கரம் இருக்கு இல்லையா? இந்த காலச்சக்கரத்துல பாதி காலச்சக்கரம் நம்ம அறியாமைன்ற ஆழ்ந்த உறக்கத்துல இருந்ததோட அடையாளம் தான் கும்பகர்ணனை 6 மாசம் தூங்கிட்டு இருப்பான், 6 மாசம் விழிச்சிட்டு இருப்பான். அவன் முழிச்சிட்டு இருந்தா அவனை யாராலுமே வீழ்த்த முடியாது. ஆனா அவன் தூங்கிட்டு இருந்தா யாரு வேணாலும் அவனை சாகடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது போல நாம அந்த ஞானம் இல்லாத அந்த பாதி காலச்சக்கரத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டோம், துக்கம் வந்தது. ஆனா எப்போ அந்த பாதி சக்கரத்துல நம்ம அந்த ஞான ஒளி எரிஞ்சுதோ அப்ப நம்ம அமரர்களாக இருந்தோம். சோ இத பத்தின விளக்கங்கள்லாம் பின்னாடி வரும்பொழுது நீங்க புரிஞ்சுப்பீங்க. அடுத்தது சிவனுக்கும் சங்கரருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அதை சொல்லுங்க. நிறைய வித்தியாசம் சொன்னோம். சிவனுக்கும் சங்கரருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன? சிவனுக்கு ஒண்ணு பரமாத்மா சங்கரருக்கு தெய்வமா, உடல் இருக்கிறது, ஆஹ் சிவன் உருவம் பரமாத்மா, இருக்கிறது, சிவனுக்கு சங்கர் உருவம் இல்லை. தேவாத்மா. சிவனுக்கு அன்பே சிவம், உடல் உருவம் இல்ல. அன்பே பதிலையும் கேளுங்க. ஏன்னா நம்ம இங்க ரிவிஷனும் பண்றோம். ஓகேவா? சிவன் அவருக்கு மனித உடல் கிடையாது, சங்கரருக்கு மனித உருவம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கப்புறமா சொல்லுங்க. சிவன் அன்பே சிவம், அன்பு வடிவமானவர்னு சொல்றோம். சங்கர் அழிப்பவர், சங்கர். அழிக்கும் கடவுள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வித்தியாசங்கள்? உருவம், உருவம் சொல்லிட்டாங்க. நிராகாரி சிவன், சிவன் ஆகாரி அதாவது தவ நிலையில இருப்பாரு, தவம் ஆ, செஞ்சுட்டு இருப்பாரு. சிவன் நிராகாரி, சங்கர் ஆகாரி. ஆகாரினா அந்த சூக்ஷ்ம உடல் இருக்கும் அவருக்கு. அப்புறமா சிவன் யோகேஸ்வர், சங்கர் யோகி. அப்புறம் சிவன் எங்க இருக்கிறாரு? எந்த உலகத்துல இருக்காரு? சிவன் எந்த உலகத்துல இருக்காரு? பரந்தாமத்துல தானே இருக்கிறாரு. ஓகே. சங்கர் சூக்ஷ்ம வதனத்துல இருக்கிறாரு. சோ சிவன் படைப்பவர், சங்கர் அவருடைய படைப்பு. சிவன் 3 உலகங்களுக்கும் அதிபதி, சங்கர் சூக்ஷ்ம வதனத்தில் இருப்பவர். அடுத்த கேள்விக்கு போயிடலாம்.
எது சரி எது தவறு. இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லுவேன். அதுல வந்து எது சரி இல்ல தவறு அப்படிங்கறத நீங்க சொல்லணும். எந்த ஸ்டேட்மெண்ட் சரி, எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. கடவுள் உங்களுக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். சரியா தவறா? சரி. சரிம்மா. சரி சரி. கடவுள் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறாரா? தவறு தவறு. ஏன் முதல்ல எடுத்த உடனே சரின்னு சொன்னீங்க? அப்படி கேட்டு கேட்டு பழகிடுச்சுல்ல? ம்? இல்லையா? உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் இருக்கிறாருன்னா அப்புறம் எதற்கு வந்து அவரை தேடி நம்ம கோவிலுக்கு போறோம்? அப்ப அவர் தனியா இல்லவே இல்லாத மாதிரி ஆயிடுது இல்ல? அவருடைய குணங்கள் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கலாம். அதனால அவரே எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? இப்போ உதாரணமாக, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, இல்ல ஒரு தாய் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ என்னோட இதயத்துல குடியிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இதயத்துல வந்து அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? இல்ல, அந்த ஆஹ் அளவுக்கு மனசுல வச்சிருக்கோம். மனசுல வச்சிருக்கோம். அந்த ஒரு பாவனைன்னு சொல்லலாமே தவிர, அவர் என்னோட இதயத்துல இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயும் இருக்காருன்னு சொல்ல முடியாது. அடுத்தது எது சரி எது தவறுல, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. சரியா தவறா? சரிங்க சார். சரி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கர்ம விதி பத்தி எல்லாம் அவ்வளவு கிளாஸ் கேட்டுட்டோம். நேத்து வந்து கேள்வி பதில் வேற நிறைய பார்த்துட்டோம். இப்போ வந்து இது நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் இறைவனோட விருப்பப்படிதான் நடக்குதுன்னு அர்த்தம். இப்ப இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ வாயில சொல்ல முடியாத அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் நடக்குதே, இதெல்லாம் இறைவனுடைய விருப்பப்படிதான் நடக்குதா? இறைவன் சொல்லிதான் அதெல்லாம் நடக்குதா? சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. இப்ப நம்ம ஞானத்தின் பாதையில போறோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பது சரியா தவறா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எல்லாரும் தவறு சொல்லிட்டாங்கன்றதுனால அதை தவறு சொல்லக்கூடாது. தவறு. ஆஹ் தவறுதான். ஆஹ் யோசிக்காம சொல்லும் பொழுது நம்முடைய பழைய நம்பிக்கைகள் வாயில வந்துருச்சு பாத்தீங்களா? இப்ப நம்ம யோசிக்கும் பொழுது இருக்கவே முடியாதுல்ல? உலகத்துல சின்ன சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கிறது இல்ல யாருமே. இதெல்லாம் இறைவனுடைய விருப்பப்படிதான் நடக்குதா? அவர்தான் அங்க மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரா? நீ போய் அதை பண்ணு, நீ போய் இதை பண்ணு. எவ்வளவு பெரிய தவறான புரிதல் நமக்கு இருந்ததுல்ல? இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா? கரெக்ட் மேம். புரிஞ்சுக்கிட்டோம். வெரி குட். அடுத்தது, கடவுள் சர்வவியாபி அல்ல. அதாவது கடவுள் எங்கும் நிறைந்தவர் அல்ல. இது சரியா தவறா? சரிங்க சார். எப்படி சரி? பரந்த மட்டில மட்டும்தான் இருக்காரு. ஆஹ் கடவுள் சர்வவியாபி கிடையாது என்பதுதான் சரி. இப்ப வேற யாருக்காவது அதுல டவுட் இருந்தா இப்பவே கேட்டுக்கோங்க. என்ன நினைக்கிறீங்க? கடவுள் சர்வவியாபியா இல்ல சர்வவியாபி கிடையாதா? மத்தவங்களும் சொல்லுங்க. அப்ப எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? கடவுள் சர்வவியாபி அல்ல. ஏத்துக்கிறீங்களா எல்லாருமே? அடுத்த கேள்விக்கு போலாமா? பதில் சொல்லுங்க. ஏத்துக்கலாம் சார். அடுத்த கேள்விக்கு போலாம். ஓகே, வெரி குட். கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். சரியா தவறா? கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். சரியா தவறா? தவறுமா. ஆஹ் ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, கடவுள் ஒரு ஒளி புள்ளி. அவர் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்க முடியும்? இப்ப நீங்க உங்க வீட்ல இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன். இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் இருக்க முடியுமா என்ன? இப்ப கடவுளும் ஒரு இடத்துலதான் இருக்க முடியும். ஓகேவா? சோ இப்போ வந்து சூரியன் ஒரு இடத்துலதான் இருக்கு, ஆனா அதனுடைய ஒளி நிறைய இடத்துல பரவி இருக்கு. அது போல இறைவன் ஒரு இடத்துலதான் இருக்காரு, அவருடைய எனர்ஜி பரவி இருக்குன்னு வேணா சொல்லலாமே தவிர அவரே எல்லா இடத்துலயும் பரவி இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஓகே, வெரி குட். அடுத்தது, கடவுளோடு ஐக்கியமாகி விடுவதே பிறப்பின் நோக்கம். நம்ம பிறப்பு எடுத்திருக்கிறதே கடவுளோட போய் அப்படியே ஜோதியில ஜோதியா ஐக்கியமாகிடணும் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டா இல்ல, தவறா? சரிம்மா. சரி தவறு மேம். தவறு. ஓகே, இப்ப தவறு. சரின்னு சரின்னு சொல்றவங்க கிட்ட பேசலாம். இப்ப நீங்க வந்து ஆத்மா ஒளி புள்ளியா இருக்கீங்க. பரந்தாமத்துல போயிட்டு பரமாத்மாவோட உள்ள குதிச்சிருவீங்களா? அப்படியே ஒரே ஒளி புள்ளியா மாறிடுவீங்களா? அப்படி மாற முடியுமா? முடியாது.
ஆ முடியாது. ஆ அப்ப அது தவறான பதில். ஏன்னா இப்படி கேட்டு கேட்டு நமக்கு பழகிடுச்சு. அதாவது அவரோட அன்பில் ஐக்கியமாகிடணும், அவருடைய அன்புல மூழ்கிடணும் அப்படின்னு சொல்லலாமே தவிர, அவருக்குள்ளேயே போயிட்டு நான் என்பதே காணாம போயிட்டு அவரும் நானும் ஒன்றாகி விடுவோம் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருடைய குணங்கள், அவருடைய இந்த நாடகத்துல அவருடைய ரோல் எல்லாமே நமக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அடுத்தது கடவுளின் குணம் இருப்பவர்கள் அனைவரும் கடவுளே. சரியா தவறா? தவறு மேம். ஆ கடவுளோட குணம் இருக்குன்னா நல்ல விஷயம்தான். ஆனா அதற்காக அவங்க கடவுளாக முடியாது. ஓகே, அடுத்த கேள்வி. அன்பே சிவம், இது சரியா தவறா? சரி. சரி சரி. இப்ப எல்லாரோட பதிலும் சரிதானா? யாராவது வேற பதில் சொல்றீங்களா? சோ எல்லாரும் சரிங்கிறீங்க, நான் தவறுன்றேன். யார் ஏத்துக்கிறீங்க? எப்படி மேம் தவறு? விரிவாக்கம் கொடுங்க. ஆ அதாவது சிவன் வந்து அன்பு வடிவமானவர், அன்பு கடல்னு சொல்லலாம். ஆனா அன்புதான் சிவன்னு சொல்ல முடியாதுல்ல. அன்பு என்பது அவருடைய ஒரு குவாலிட்டி தான். ஏன்னா இதுதான் உலகத்துல வந்து காட் இஸ் லவ், காட் இஸ் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப காடுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லாத மாதிரி ஆயிடுது இல்ல. அன்பே சிவம்னு சொன்னதோட அர்த்தம் வந்து அவர் அன்பு வடிவமானவர்னு தான் அர்த்தம். அன்புதான் சிவன்னு கிடையாது. அன்பு என்பது சிவனோட ஒரு குவாலிட்டி. அவர்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு, அதுல அன்பு என்பது ஒரு தன்மை தான். அப்போ எங்கெல்லாம் அன்பை பாக்குறோமோ அங்க சிவனை பாக்குறோம்னு அர்த்தமா என்ன? அப்படின்னா சிவன் ஒருத்தரை காணாம அடிச்சிடறோம்ல. புரியுதுங்களா இந்த பாயிண்ட் எல்லாருக்கும்? புரியுது மேம், புரியுது. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டதே வந்து அந்த விஷயத்துல இன்னும் கூட கொஞ்சம் நம்ம கிளாரிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, அடுத்தது வந்து கடவுள் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம தத்துவம். சரியா தவறா? தவறு. யாரும் சரின்னு சொன்னீங்களே, ஏன் சரின்னு சொல்லுங்க. கடவுளும் ரொம்ப சொல்லுங்க. கடவுளும் இன்னொரு டைம் மேம், கொஸ்டின் இன்னொரு டைம் சொல்லுங்க. கடவுள் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம தத்துவம். அதாவது பிரம்ம தத்துவம்ங்கிறது பரந்தாமம். ஓகேவா? அதாவது இப்ப வந்து சைனால இருக்கிறவங்க வந்து சைனீஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அதனால சைனாவும் சைனீஸும் சேம்னு சொல்ல முடியுமா? இல்ல மேம். அப்போ பிரம்ம தத்துவம்ங்கிறது அந்த இடத்தோட பேரு. அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் சிவ பரமாத்மா. அப்ப ரெண்டுமே சேம்னு எப்படி சொல்ல முடியும்? புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கடவுள் ஜோதி சொரூபமாக இருக்கிறாருன்னா ஆஹ் பரந்தாமமும் ஜோதி சொரூபமா இருக்கு, அதுவும் பிரகாசமான உலகம். அதனால பிரம்ம தத்துவத்தையே கடவுள்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கடவுள் வந்து சொல்றாரு அப்படிலாம் இல்லப்பா, நான் வந்து ஒளிப்புள்ளி தான், நான் இருக்கிற இடம்தான் ஜோதி சொரூபமா இருக்கு, நான் ஒளிப்புள்ளி ஜோதி சொரூபம். பிரம்ம தத்துவம்ங்கிறது அந்த இடம் ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை புரிய வச்சார். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே இறைவன் நமக்கு நேரடியாக கொடுக்கிற ஞானம். இதுல நம்மளோட தவறான புரிதல் எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கணும். அடுத்தது வந்து கடவுள் என்றால் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவர் கடவுள். ஏன்னா நம்ம அந்த கடவுள் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேரை சொல்லிட்டோம், இவங்க கடவுள் அவங்க கடவுள்னு. அப்படின்னா என்ன அது, என்னென்ன தன்மைகள் இருந்தா அது கடவுள் அப்படிங்கிறது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதை கிளாஸ்ல எடுத்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்துல வரலன்னா நான் சொல்றேன். கடவுள் என்றால் எந்தெந்த தன்மைகள், அந்த யுனிக் ஃபீச்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தனிப்பட்ட விஷயங்கள். அனைத்தும் அறிந்தவராக இருக்க வேண்டும். ஓகே, அனைத்தும் அறிந்தவர், அது நல்ல பாயிண்ட். அதுக்கப்புறம் வேற? இது மாதிரி எல்லாரையும் சொல்ல முடியாது, அனைத்தும் அறிந்தவர்னு மத்தவங்கள சொல்லவே முடியாது. அப்புறம் வேற? தூய்மையின் கடல், ஓகே ஞான கடல். ஓகே, அதாவது நீங்க குணங்கள் பத்தி சொல்றீங்க, நானே இங்க காமிக்கிறேன். கரெக்ட் தான் நீங்க சொல்ற பாயிண்ட். அதாவது அனைத்திலும் அனைவரிலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், சுப்ரீம் சொல்றோம்ல. பரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுப்ரீம், எல்லாரையும் விட உயர்ந்தவர். அவருக்கு மேல ஒருத்தவங்க உயர்ந்தவர்கள்னு கிடையவே கிடையாது. அப்படி இருந்தாதான் அவங்கள கடவுள்னு சொல்ல முடியும். ஓகேவா?
அதற்கப்புறமா பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராதவர் தான் இறைவனாக இருக்க முடியும். அவருக்கு கண்டிப்பாக உடல் கிடையாது. ஒரு தடவை உடல் எடுத்துட்டாலே பிறப்பு இறப்பு சக்கரத்துல வந்துதான் ஆகணும். சோ பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வராதவர் கடவுள். அனைத்து தர்மத்தினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லா தர்மமும் இறைவனை ஒளி வடிவத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டது. அப்படின்னா சிவனாதானே இருக்க முடியும், மற்றவர்கள் யாருமே ஒளி வடிவத்தில் கிடையாது. அடுத்தது கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்டவர். நம்மள மாதிரி அவரு கர்மம் செய்து அதனுடைய அது சுகமோ துக்கமோ ஏதோ ஒரு விளைவை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு கிடையாது. கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர். கர்ம பந்தனம் அப்படின்னா புரியுதுங்களா எல்லாருக்கும்? கர்ம பந்தனம் நம்ம ஒரு புண்ணிய புரியுது. காரியம் பண்ணோம்னா அந்த புண்ணிய காரியத்தோட பலனை அனுபவிப்போம். அதே போல ஒரு பாவ காரியம் பண்ணோம்னா அந்த பாவத்தோட தண்டனையும் நம்ம அனுபவிப்போம். ஆனா சிவ பரமாத்மாவுக்கு ரெண்டுமே கிடையாது. அவர் கர்மமும் செய்யறது இல்ல, பந்தனத்திலையும் வர்றதில்ல. ஓகே. அடுத்தது நீங்க பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்க. ஞானத்தில் கடலானவர், சர்வ சக்திகளில் சர்வ குணங்களில் கடலானவர். அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், சுகம் துக்கத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் நம்மள மாதிரி சுகத்தையும் அனுபவம் பண்றது இல்ல, நம்மள மாதிரி துக்கத்தையும் அனுபவம் பண்றது இல்ல. சுகம் துக்கத்துக்கு அப்பாற்பட்டவர். இந்த லைன் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது. ஆஹ் அதாவது அவருடைய தன்மையே சுகம். அவர் சுகக்கடலானவர். ஆனா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பாருங்க, சில விஷயங்கள் கேட்டா சுகமா இருக்கும். ஆஹ் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா துக்கத்துக்கு போயிடுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் துக்கமும் பட மாட்டாரு, நம்மள மாதிரி ஒரே குஷியில குதிக்கிறவனும் கிடையாது. ஓகேவா? அதே போல சதோ ரஜோ தமோ என்ற நிலைகளில் வராமல் சதா ஒரே ஸ்திதியில் இருப்பவர். அதனாலதான் அவரை சதா சிவம்னு சொல்றோம். சதோன்னா என்ன? ஹையஸ்ட். 16 கலைகளும் இருக்கும். அப்புறம் இறங்கி 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 1 2 கலைகள் கூட, அதாவது அந்த ஆத்மால இருக்க பிரகாசம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்ல அவர் வர்றதே கிடையாது. இந்த கடைசி லைன் புரியுதுங்களா? சதோ ரஜோ தமோ என்ற நிலைகளில் வராமல் எப்பொழுதுமே முழு பௌர்ணமியாக தான் இருப்பாரே தவிர வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கறதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு கிடையாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த இந்த விஷயங்கள் இருந்தாதானே கடவுள்னு சொல்ல முடியும். அதனால்தான் காட் இஸ் ஒன்னு சொல்றோம். வேற யாரு நீங்க எடுத்தாலும் இந்த இதெல்லாம் வராது அவங்களுக்கு. கரெக்டா? கரெக்டா? கரெக்டுங்க. ஓகே. இதோட நம்ம பரமாத்மாவை பற்றின கேள்வி பதில் முடிஞ்சது. ஆக்சுவலா இன்னைக்கு டைம் இருந்தா காலச்சக்கரம் எடுக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, நாளைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு 2 மினிட்ஸ் யோகம் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். சோ இப்ப எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னா, இந்த கிளாஸ கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். ரெக்கார்டிங் இன்னொரு தடவை கேட்கணும். நோட்ஸ் எடுக்கிற விஷயங்களா இருந்தா நோட்ஸ் எடுக்கணும். அந்த ஸ்லைடு எல்லாம் என்னெல்லாம் ஷேர் பண்றோமோ அதெல்லாம் நோட் புக்ல இருக்கணும். ஏன்னா பின்னாடி இந்த தியானம் எல்லாம் நீங்களே பண்ணுவீங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இருந்தாதான் நம்மளால தியானம் பண்ண முடியும். சோ இனிமே வரக்கூடிய கிளாஸ்க்கு எல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்துப்பீங்களா? அடுத்ததா கேள்வி பதில் வரும் பொழுது எல்லாருமே 100க்கு 100 வாங்குவீங்களா? அந்த உறுதிமொழி கொடுக்க முடியுமா உங்களால? முடியுமா? ம். அதான். கிளாஸ் கேட்கணும். எல்லாத்தையும் வார்த்தைக்கு வார்த்தை எழுதணும்னு அவசியம் இல்ல. முக்கியமான உங்களுக்கே தெரியும் இப்ப கேள்வி எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை ஒரு தடவை சிந்தனை செய்து பார்க்கணும். சோ எல்லாருமே அடுத்த தடவை குவிஸ்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரே ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணி கிளாஸை முடிச்சுக்கலாம். எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்கப்பா. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஞான ஸ்வரூபமான ஆத்மா, ஞான கடலானவர் தானே முன்வந்து தனக்குள் இருக்கும் அனைத்து ஞான ரத்தினங்களையும் எனக்கு வழங்குகின்றார். சிவ பரமாத்மா கொடுக்கும் ஒவ்வொரு ஞான ரத்தினத்தினாலும் என்னுடைய பொக்கிஷம் நிறைந்து கொண்டே செல்கின்றது.
இந்த ஞான ரத்தினங்கள் தான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான செல்வமாக அமைகின்றது. இதனால் என்னுடைய புத்தி தெளிவடைகின்றது. என்னை பற்றியும் என்னுடைய இறை தந்தையான சிவ பரமாத்மாவை பற்றியும் எனக்குள் இருக்கும் தவறான புரிதல் அழிந்து, தவறான நம்பிக்கைகள் மறைந்து சரியான புரிதல் ஏற்படுகின்றது. என்னுடைய புத்தி தெய்வீக புத்தியாக மாறுகின்றது. நாளுக்கு நாள் என்னுடைய புத்தி கூர்மையாகிக் கொண்டே செல்கின்றது. அனைத்திலும் உயர்ந்த செல்வம் ஞான செல்வம், அதிலும் ஆன்மீக ஞானம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. அத்தகைய ஆன்மீக ஞானத்தை, சத்திய ஞானத்தை பெற்றுக் கொண்டிருப்பதற்காக நான் சிவ தந்தைக்கு உளமாற நன்றி கூறுகின்றேன். நான் எத்துணை பெரிய பாக்கியசாலி என்பதை நினைக்கும் பொழுது என் மனம் ஆனந்தத்தால் துள்ளி குதிக்கின்றது. இந்த ஆனந்தம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை எனக்கு அனுபவம் செய்விக்கின்றது. உலகத்தில் கோடானு கோடி ஆத்மாக்கள் இருக்கின்றன. அவர்களுள் என்னை தேர்ந்தெடுத்து என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வைத்து இறை தந்தை சுப்ரீம் டீச்சராக வந்து எனக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதை என்னுடைய பாக்கியமாக கருதுகின்றேன். எனவே இந்த ஞானத்தை ஒருமுகத்தன்மையோடு நல்ல முறையில் புரிந்து கொண்டு என்னுடைய புத்தியில் பதிய வைத்து என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நானும் உயர்வேன், மற்றவர்களும் உயர்வதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குட் நைட். ஓம் சாந்தி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். நல்லா இருந்துச்சு. சாந்தி, குட் நைட். தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ மேடம். குட் நைட். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் மேம். யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். நீங்க அட்டன் பண்ணது ஃபர்ஸ்ட் டே நானு. அப்படிங்களா? நீங்க அந்த ஜாயின் பண்ணிடுங்க. மேம். ஜாயின் பண்ணிடுங்க. நான் பிளேலிஸ்ட் போடுறேன். ஓகே எப்பெல்லாம் மேம். டைம் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வரிசையா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஓகே. நல்ல புரியும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. நீங்க வந்ததற்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.